Hi friends. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி நாங்கள் பேண்டா மார்ட்க்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப நாளாக பேண்டா மார்ட்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். உள்ளே பெரிய இடங்க நிறைய வச்சுருக்காங்க. பட் எல்லாமும் பார்க்க முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பேண்டா மார்ட் அப்படி தான் வந்தது. என்ன எல்லோரும் சொல்லியிருந்தாங்கன்னா, டாலராமாவை காம்படீட் பண்ணுறதுக்காக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்தோம். சரி, நம்மளும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு வாங்கிறது பெருசாக எதுவும் இல்லைங்க. உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அன்றைக்கி வந்தோம். நிறையா இன்னும் ஃபில் பண்ணாமே வச்சுருக்காங்க. நிறைய ரேக்ஸ் எம்டியாக இருக்குது. இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சிலதெல்லாம் ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது, ரேண்டமாக அங்கங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ போனோடனே இந்த மாதிரி டிஃப்யூஸு, பர்ஃப்யூம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இதெல்லாம் பார்த்தா ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. பட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இதெல்லாம் ஓரளவு ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்தது. 80 cents 90 cents, அதாவது ஈச் ஃப்ளவர் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மேக்கப் அந்த ப்ரெஷ்ஷஸ் வச்சுருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே காஸ்மெட்டிக் ரிலேட்டடான இதெல்லாம் இந்த ரேக்கில் இருந்துச்சு. அப்புறம் இதுவுமே ஆர்கனைசர்ஸ் தாங்க. நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ள ஃபிட் ஆகிற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் வச்சுருந்தாங்க. இதில் ப்ரைஸஸ் எங்கேயுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணலைங்க. அந்த ஐட்டம் கோட் வச்சு நம்மளே பார்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு நேரான ஐட்டம்ஸ் கரெக்டாக அவங்க அரேஞ்ச் பண்ணலை. ஸோ பார்த்தவங்க மாற்றி வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ நாங்கள் அந்த ஐட்டம் கோட் வச்சு ப்ரைஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஹெட் பேண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பசங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாக டாய்ஸ் தாங்க இருந்தது. இது உள்ளே போனோடனே பசங்க ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டாங்க. அதுவும் இந்த சாஃப்ட் டாய் செக்ஷன் செம்மையாக இருந்தது. எங்களுக்கே நிறைய பிடிச்சிருந்தது, வாங்கணும் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது ஓரளவு ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்தது. பெரிய பெரிய சாஃப்ட் டாயே நம்ம ரீசனபிளாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தாலே கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் என் பையன் ஒரு டாயும் என் பொண்ணு ஒரு டாயும் 2 பேரும் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஸ்டோருங்க. ஆனால் ஃபுல்லாகவே இன்னும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலை. இன்னுமே நிறைய வர வேண்டியது இருக்குது. பட் நம்மளால் ஃபுல்லாக பார்க்கவும் முடியல. அந்த அளவுக்கு நம்ம வாங்குறதுக்கும் இல்லை. அப்படின்றதுனால நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நாங்கள் பார்த்தோம். இந்த செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
ரேட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாத்ரூம்க்கு தேவையான பக்கெட்ஸ், டஸ்ட்பின் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டாலராமாவில் வந்து இருக்கும், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது. இது வந்து பெரிய ஸ்டோர் அப்படின்றதுனால நிறையவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பசங்களோட டாய்ஸ் திரும்பவும் வந்துச்சு. இது வந்து உட்காந்து அப்படியே ஓட்டுற மாதிரி, அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது. பசங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அவங்களோட டாய்ஸ்னால் வந்து கேட்கவே வேணாம், அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஊஞ்சல் மட்டும் $150 $200 சம்திங் நினைக்கிறேன். அது மட்டும் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் சேர்ஸ்லாம் வந்து $300 $200 அந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் வந்து ரேட்ஸ் போட்டிருந்தாங்க. சில சேர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல குஷன் வச்சு கம்ஃபர்டபுளாக, அதிலே ரிக்ளைனர் டைப் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹை சேர்ஸும் இருந்தது. கிட்ஸுக்குமே வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டோருக்கு வந்தால் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்க முடியும். ரேட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிலதெல்லாம் வந்து ரீசனபிளாக இருக்குது. பட் மற்றதெல்லாம் அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்டோர்லேயும் இருக்கிற அதே ப்ரைஸ் தான். ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஓவராலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே தாங்க. ஏன்னா நாங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஹைப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் உள்ளே போய் பார்த்தா அந்தளவுக்கு ரேட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா கடையும்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் கம்மியாக இருந்திருக்கலாம். நீங்களும் யாராவது பேண்டாமார்ட் விசிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் பேண்டாமார்ட் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதாவது இன்னும் நிறையா இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவு பார்த்தோம். எதுவுமே வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வரல. இங்கே வந்து சரி இதெல்லாம் பசங்க வாங்கணும்னு நினச்சாங்க, அது மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. உங்களுக்கு மெயினாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்ததே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.